outcome out of that. First is Lagna. Lagna basically determines ஒருத்தனோட general I mean Lagnaங்கிறது that's the key point for anybody's horoscope. Now the Lagnaல வந்து அவனுடைய general personality பார்க்கிறதுக்கு எப்படி இருப்பாங்க, சாமுந்திரிகா லட்சணம், mental thinking, goodness எல்லாமே டிஃபைன் ஆயிடும். ஒருத்தருக்கு லக்னா நல்லா இருந்தா மட்டும்தான் he can attain a big post. For example, a president of a country or CEO of a company னா நீங்க யாரை வேணா எடுத்துக்கோங்க, நீங்க அவங்களுக்கு அந்த சக்சஸ்ஃபுல்லா ஃபினான்ஷியலி ஒரு இன் மெட்டீரியலிஸ்டிக் டேர்ம்ஸ் ஒருத்தர் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லக்னா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும், இருந்துதான் ஆகணும், ஒரு வழி கிடையாது. I mean, I haven't gone to the extent of prediction, so it may be a little confusing. So let's define the 12 houses. First is Lagna. Second part on the pathina, it's called House of Wealth. Second house is defined as House of Wealth. Dana Bhava. Adula vandu ungalku hot cash, right? Kasu, hot cash, back forth, bright eye, family happiness, togetherness. Ellame second house. Third house ingaradu, it's a house of effort, brothers, sisters, short time travel. When I let's say I go to Chicago, it's governed by the third house. I mean, it's short-term travel. அது மாதிரி சில பேரோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப பிரமாதமா இருக்கும். சில பேருக்கு வந்து நீங்க எனக்கு வந்து ஒரு பேப்பர் எடுத்து கட் பண்ண சொன்னீங்க அப்படின்னா ஒரு லைன் I will not be able to do a straight job. எனக்கு கொஞ்சம் பார்த்தா கோணமான தான் வரும். சில பேர் ரொம்ப அழகா பண்ணுவாங்க, சில பேரோட ஹேண்ட் ரைட்டிங் பிரமாதமா இருக்கும். இதெல்லாம் இட்ஸ் governed by third house. Fourth house is Sukhabhava. அது also called as Matrubhava, which is like அம்மா. ஒருத்தரோட அம்மா அப்புறம் வந்து ஃபண்டமெண்டல் வீட்ல கம்ஃபர்ட்ஸ், ரைட்? ஒரு சேர், ஒரு சோஃபா, ஒரு கார், இல்ல ஒரு BMW வச்சிருக்காங்க, இல்ல மெர்சிடிஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் அந்த நாலாவது வீடு ரொம்ப நல்லா இருக்கும். அது we can I'll give more examples later. So the நாலாவது வீடுங்கிறது it goes with அம்மா, with your comfort, materialistic comforts and things like that. Fourth also goes to the personal happiness. I mean மனதளவுல சந்தோஷப்பட்டுக்கிறது. பர்சனல் ஹாப்பினஸ் வந்து நீங்க எப்படி டிஃபைன் பண்ணாலும் அது I don't want to go to the individual aspects, but personal happiness na the person can be happy on his own, goes by the fourth house. Fifth house goes through normally வந்து பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவாங்க. It's a important factor. It's also called Putra Bhava, Vidya Bhava, Buddhi, like the intelligence, stocks-ல பணம் பண்றது, artistic activities, love affairs எல்லாமே அஞ்சாவது house கவர்ன் பண்ணுது. ஆறாவது house வந்து வியாதி, ரோக், சத்ரு. வியாதிங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட், சத்ரு லைக் எனிமீஸ், ரைட்? ஒருத்தன் எனிமியை வின் பண்ணணும் அப்படின்னா ஆறாவது ஹவுஸ் அவனுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும், அப்பதான் அவன் எனிமியை வின் பண்ண முடியும். ஆறாவது ஹவுஸ் வந்து ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னா he will not even get across a debate. நீங்க he will succeed. ரொம்ப கஷ்டப்பட்டானா ஒரு நியூட்ரலா வரலாம், but he won't be able to be like that kind of a winner where in a killer அந்த மாதிரி. And also called as a disease. ஒருத்தரோட வியாதி, அவங்களுடைய ஹெல்த் எல்லாமே சிக்ஸ்த் ஹவுஸ் தான் டிஃபைன் பண்ணுது. And also ஒரு அடிமை தொழில், like working for somebody else, right? Not doing a business, working for someone, அடிமை தொழில். again அடிமை தொழில் டிஃபரெண்ட் எக்ஸ்டென்ஸ் இருக்கு. பட் ஒரு அடிமை தொழில் வச்சுக்கிட்டா ஒர்க்கிங் ஃபார் சம்படி வச்சா அதுவும் ஆறாவது ஹவுஸ் டிட்டர்மைன் பண்ணுது. ஏழாவது வந்து கலத்ர பாவா, மேரேஜ். It also defines the married life, business partners. Like suppose you're doing a business with somebody, other seventh house, married life, and I would also say that the interaction with the opponent. இப்போ சில பேருக்கு செவன்த் ஹவுஸ் சரியா இல்லை அப்படின்னா you would have seen in a group discussion and obviously ஒரு மீட்டிங்லேயே வந்து he will be a problem creator or arguments or some kind of ஒரு calamity creator. அதெல்லாம் வந்து செவன்த். எட்டாவது வந்து ஹவுஸ் ஆஃப் டெத், ஹவுஸ் ஆஃப் லாங்கிவிட்டி, ஆயுபாவா. லைக் எட்டாவது ஹவுஸோட அடுத்த ஆஸ்பெக்ட்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் பணம் வருது, ஒரு ட்ரெஷர் வருது, ரைட்? யூ see how two things go here, right? எட்டாவது ஹவுஸ் வந்து டெத் ஹவுஸ், ஐ மீன் ஆக்சிடென்ட்ஸ் அப்படி பார்க்கலாம். அதே மாதிரி அதர் ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு கெட்டிங் அ மணி அவுட் ஆஃப் சம் பிலவர்ட் பர்சன், செத்து அவங்களோட இன்சூரன்ஸ் பணம் வருது கூட எயித் ஹவுஸ் தான் காமிக்கும். நைன்த் ஹவுஸ் வந்து பாக்ய பாவா, தர்ம பாவா, ஹவுஸ் ஆஃப் லக், ஃபெய்த், ரிலீஜன், லாங் டிராவல். இங்க ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. சவுத் இந்தியன்ஸ் பிலீவ் 9th as father and North Indians believe 10th as father. I think 9 is right in a way for father. Similarly, in a different aspect, like 10 is also right for father. 10th house goes to Rajya Bhava, Karmastan, வியாபாரம் பண்றது, புகழ். ஒரு ஆர்டிஸ்டிக்ல ஒருத்தர் நீங்க சக்சஸ்ஃபுல்லா வரணும்னா 10வது வீடு நல்லா இருக்கணும். ஸோ அது இருந்தால் தான் ஒருத்தர் 10வது வீட்டில் ஒரு ஆர்டிஸ்டிக் ஃபேம் எல்லாம் வாங்க முடியும். நீங்க அது மாதிரி ஒரு ஜாப்ல இருந்து வருது, புகழ் வருது, ஜாப்ல சக்சஸ்ஃபுல்லா வருது. 10வது
11வது வந்து ஹவுஸ் ஆஃப் இன்கம், ஹவுஸ் ஆஃப் ஜென்ரல் சக்சஸ் வந்து 11வது வீடு. Also goes with friends and elder brothers. Third house goes to younger siblings, right? சின்னவங்க, நம்மளோட தங்கை தம்பி அந்த மாதிரி. Like again 11th is generally house of income and house of general house of success. நான் 11th house ஒருத்தருக்கு நல்லா இருக்கணும், ஒருத்தர்லாக பெரிய பொசிஷனுக்குலாம் வரணும் அப்படின்னா 11th இல்லைன்னா அந்த ஒரு லக் அடிக்காது, ஒரு மாதிரி சறுக்கிட்டே இருக்கும். 12th house is house of expenditure, outgo of money, sexual life, bed comforts, அதே மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு துறவி லைஃப் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு 12th house டிட்டர்மைன் பண்ணுது, right? I mean, this is an overview. I mean, we can extend this on and on, and I mean, I know I have not covered every aspect of life, majority.